நாகப்பட்டினத்துல ஒரு புத்த விகாரம், அதாவது புத்தர்கள் தங்குற இடம் ஒண்ணு இருக்கு. அங்க தங்கத்தாலான ஒரு பெரிய புத்த சிலை இருக்கு அப்படின்னு இவர் கேள்விப்பட, அதை எடுத்தா ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் மதில் சுவர் பிரமாதமா கட்டலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. உடனே என்ன பண்றா, நாகப்பட்டினம் கிளம்பி போய் அங்க நாகப்பட்டினம் சொந்தராஜ பெருமாளுடைய அழகு அப்படியே மயங்கி போய், இப்படி ஒரு அழகை நான் எங்கேயுமே பாத்தியே அப்படின்னு அற்புதமான 10 பாசனங்கள் பாடிட்டு அப்புறம் என்ன பண்றா, அந்த புத்த விகாரத்துக்கு போய் மொட்டை அடிச்சு இவரும் ஒரு புத்திஸ்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க குழுவை கொஞ்சம் கொஞ்சமா பழகி எப்படியோ சூழ்ச்சி செஞ்சு ராவோட ரவா அந்த புத்த சிலையை திருடிட்டு ஓடி வந்துட்டா. அந்த புத்த சிலையை உருக்கி ஸ்ரீரங்க கோவிலுக்கு மதில் கட்டா. இந்த வீடியோவை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் இருக்காரு, பெரியாருடைய பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்லுவாரு. அந்த பெரியார் போட்டோ எடுத்து பிள்ளையாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவாரு. அதே மாதிரி அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்லுவாரு. ஆனா பகவத்கீதையை கையில வாங்குவாரு. ஆனா இவர் பற்ற வேடிக்கையான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனே கீச்சிட்டு கீழே வந்துருவாங்க. சரி, எனிவேஸ் நம்ம வந்து இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இதை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கான காரணம், இன்னைக்கு காலையில இருந்து எல்லாருமே பார்த்திருப்போம். புத்தருடைய தலையை வெட்டி விட்டு யானையின் தலையை பொருத்தி, அது அதாவது பிள்ளையாரின் தலையை பொருத்தி பிள்ளையார் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்து காலையில் நிறைய ஷேர் ஆகும்போது நிறைய பேருக்கு கோவம் வருது. ஆனா பாருங்க, பார்ப்பனர்களே ஒத்துக்கிறாங்க. ஆம், புத்தருடைய சிலைகளை எடுத்துட்டு வந்து அவங்களுடைய இந்த ஆரிய கடவுள்கள் இருக்காங்க இல்லையா, நிறைய கடவுள் இருக்காங்க ஆரிய கடவுள், அதுல இருக்க ஒரு கடவுளா வந்து இந்த பொறுத்துற வேலையெல்லாம் அவங்க பார்த்திருக்காங்கன்றது அவங்களே ஏத்துக்கிறாங்க, அவங்களே பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள், சாரி தப்பா சொல்லிட்டேன், தமிழ் தேசியவாதி அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் யாருன்னா, தமிழொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும்னு சொன்ன பாரதிதாசன் தான் உண்மையான தமிழ் தேசியவாதி நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆமாங்க நாங்க ஒத்துக்கிறோம், உண்மையாலே வந்து அப்போ இருந்த சமய இலக்கியங்கள்ல எங்கேயுமே பிள்ளையாரை பற்றிய குறிப்புகள் இல்லை, ஆனா திருமுருகாற்றுப்படையில ஒரே ஒரு இடத்துல இருக்கு, அதனால பிள்ளையார் எங்களுடைய கடவுள்னு, மறுபடியும் அந்த ஆரிய கடவுள் எங்களுடைய கடவுள் தான் அப்படின்னு பார்ப்பானுக்கும் ஆரியனுக்கும் பாதவருடைய வேலையை நீ ஏப்பா செய்யற? இதை பண்ணிக்கிட்டு நீ வந்து தமிழ் தேசியவாதின்னு சொன்னீங்கன்னா நான் நிச்சயமா ஏற்றுக்க மாட்டேன். போலி தமிழ் தேசியவாதி தான் நீ, சரிங்களா? அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், என்னன்னா ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படிலாம் வரலாறு மறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்களே நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சொல்றாரு நம்ம கிட்ட புஷ்பக விமானம் இருந்துச்சு, அதனால ரைட் பிரதர்ஸ் எல்லாம் வந்து இதை கண்டுபிடிக்கல. ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹனுமான் தான் ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஸ்பேஸுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் இருக்கு இல்லையா. ஈவன் அவங்களுடைய இதிகாச புராணங்களின்படி ஹனுமான் ஃபர்ஸ்ட் போகல, அதையும் வேற ஒருத்தங்க வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி இருக்கும் போதே இத்தனை பிழைகளான அவர்களுடைய மதத்தையும் அவர்களுடைய ஆரிய ஆதிக்கத்தையும் காமிக்கிறதுக்கு இவ்வளவு வேலை பண்றாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளவு பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால இப்படி யோசிச்சு பாருங்க. அண்ட் இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் அவர்கள் எப்போதும் சொல்ற விஷயம் தான், இந்தியன் ஹிஸ்டரி இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரகிள் பிட்வீன் புத்திசம் அண்ட் பிராமணிசம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதையும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து சுண்டலை சாப்பிட்டோமா கொழுக்கட்டை சாப்பிட்டோமான்னு இல்லாம கொஞ்சம் 10வது வரைக்கும் நம்ம வந்து சயின்ஸ் படிச்சிருப்போம், நிச்சயமா எல்லாருமே படிச்சிருப்போம். அப்படி படிச்ச அந்த சயின்ஸை வச்சே நீங்க வந்து வேற யாராவது அறிவியலுக்கு புறம்பான எதையாவது இந்த மாதிரி இவங்க போனாங்க அவங்க போனாங்க இதெல்லாம் நம்ம புராணத்துல இருக்குன்னு ஏதாவது கதையை சொன்னாங்கன்னா எதிர்த்து கேள்வி கேளுங்கள். அறிவியலுக்கு புறம்பான எதையும் நம்பாதீர்கள், சிந்தியுங்கள். நன்றி.